ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துட்டு போட்டிருந்தேன். உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் பேலன்ஸ் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இனிஷியல் பேலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க அப்படின்னா, அது நம்மளா வச்சுக்கிற பேர் தாங்க. இனிஷியல் பேலன்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகி ஒரு 1 ஹவர் போனதுக்கு அப்புறமேட்டு கிடைக்கிற ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ண போகிறோம். 1 ஹவருக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸை தான் நம்ம ட்ரேட் பண்ணுறங்காட்டி 12 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து 12 to 13 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது மார்க்கெட்டில் புதுசாக இருக்கவங்களுக்கு தெரியும், மார்க்கெட் வந்து 9:15க்கு நம்ம மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 10:15 வரைக்கும் வர கேண்டில்ஸ். அப்போ எத்தனை 5 நிமிஷம் கேண்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 கேண்டில் இருக்கும். 60 மினிட்ஸ்க்கு ஒரு 12 கேண்டில் இருக்கும். ஸோ நம்ம 12 கேண்டிலை வந்துட்டு கவுண்ட் பண்ணிக்க போகிறோம். அது அந்த ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து அந்த 12 கேண்டில் வரைக்கும் இருக்க ஹை அண்ட் லோவை மார்க் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேங்களா? இதுதான் 12th கேண்டில். இப்போ நம்ம மேனுவலாக மார்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டே ஹை. ஓகேங்களா? 12th கேண்டில் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இது டே லோ. ஓகேங்களா? கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 48,480லேருந்து 231. அதுதான் வந்துட்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா அந்த வேல்யூ வருது இல்லைங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட்ஸ் வருது. ஓகேங்களா? ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா ஏன் மைனஸ் பண்ணுறோன்னா நடுவில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்றது தான் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவையானது. ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறேன், கொஞ்சம் கிளியராக கவனிங்க. ஸோ இனிஷியல் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இதுக்கு தேவைப்படுது இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு. அது இனிஷியல் பேலன்ஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு 1 ஹவராக மார்க்கெட் ட்ராவல் ஆகிருக்க 5 மினிட்ஸ் கேண்டில் கவுண்ட் பண்ணுன்றோம். ஸோ ஃபஸ்ட்டு 12 கேண்டில் எந்த கேண்டில் 12வது கேண்டிலாக வருதோ அதோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்க போகிறோம். 12வது கேண்டில் வர இடத்துலேருந்து மேலே ஹையும் லோவும் மார்க் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் இதில் வந்துட்டு ஹை இருக்கு இல்லைங்களா? அதுதான் இனிஷியல் பேலன்ஸ் ஹைன்னு சொல்கிறோம். லோ வந்துட்டு இனிஷியல் பேலன்ஸ் லோன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? லோ வந்து இனிஷியல் பேலன்ஸ் லோன்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இதுதான் வந்து டெக்னிக், நீங்கள் கற்றுக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம மேனுவலாக நான் இப்போ பண்ணேன் இல்லைங்களா? அதை வந்துட்டு ட்ரேடிங் வியூ ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்னா சிம்பிளாக பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன் செகண்ட். இப்போ நீங்கள் ட்ரேடிங் வியூ ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த சைடில் வந்துட்டு டூல்ஸ் இருக்குது இல்லைங்களா? இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு போனீங்கன்னா 1 2 3 4 5 6 5th டூலில் வந்துட்டு போய் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கும். மெஷரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஜெக்ஷன் வால்யூம் பேஸ்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் மெஷரில் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு இருக்கும். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ட்ரேடிங் வியூவில் 1 2 3 4 5th ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ரொஜெக்ஷன் வால்யூம் பேஸ்டு அதுக்கப்புறம் மெஷர்ன்றதில் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 9:15 கேண்டில் மேலே வச்சு 10:15 கேண்டில் கீழே பாருங்கள், அப்படியே டைம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் பிளாக் கலரில். 10:15th கேண்டிலில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். 10:15 கேண்டில் இப்போது உங்களுக்கு அவங்களே காட்டினோம் எவ்வளோ பாயிண்ட்ஸ். மைனஸ் ஃபஸ்ட்டு காட்டுதுங்களா 277. அப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது? 277 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரியும் நீங்கள் இனிஷியல் பேலன்ஸ் ஹை அண்ட் லோக்குள்ளே இருக்க பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளே மார்க்கெட் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குங்கிறது தான் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ரூலாகவே இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்துட்டு 350 பாயிண்ட்ஸ் 300 to 350 பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்படி 300 கீழே இருக்குது 280 270 260 இருந்தால் என்னங்க பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளிகபிள் கிடையாது. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன் இல்லைங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டு. அதாவது ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கான கேண்டில்ஸோட லென்த்தை மெஷர் பண்ணுறோம். அதுக்குள்ளே எவ்வளோ பாயிண்ட்ஸ் மார்க்கெட் ட்ராவல் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். அது வந்து 300
மேல இருந்தா மட்டும் தான் அன்னைக்கு அந்த டேவ நம்ம ட்ரேடுக்கு எடுத்துக்குவோம். அப்படி 300 கீழ இருந்ததுன்னா, நம்ம அன்னைக்கு நம்ம இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிய நம்ம அதுல அப்ளை பண்ண மாட்டோம். இந்த ஸ்ட்ராட்டஜிய நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். இது இனிஷியல் பேலன்ஸ் ஸ்ட்ராட்டஜிய. இதுதான் ரூல் நம்பர் 1. ஸோ அந்த ரூல் நம்பர் 1 பண்றதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் நான் சொல்ட்டேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்துட்டு நான் 2 பார்ட்ஸா பிரிச்சு போடலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இன்னைக்கும், செகண்ட் பார்ட் நாளைக்கும் வரும். ஸோ நீங்க ஏன் இத 2 பார்ட்டா குடுக்குறேன்னா, நம்மள்ல நெறைய பேர் ஸ்ட்ராட்டஜி கிடைச்சா போதும்னு நெனைக்கிறீங்க. ஸ்ட்ராட்டஜிய விட முக்கியம், ஸ்ட்ராட்டஜில நான் சொல்லக்கூடிய ரூல்ஸ். நீங்க வீடியோவ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் ரூல்ஸ் சொன்னத மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லியிருப்பேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அத நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அத மிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்களா ஒரு அசம்ப்ஷன்ல நீங்களா ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி நீங்களா பண்ணீங்கன்னா, அதுக்கு வந்து நான் பொறுப்பாக முடியாது லாஸ்க்கு. அப்படி இப்படி நான் சொல்ற ரூல்ஸோட பண்ணும்போது, இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஆ வின்னிங் ரேட் வந்து 60-70% வந்து பேக் டெஸ்ட்ல இருக்கு. ஸோ நீங்க இத எடுத்துட்டு போயிட்டு, உங்களோட லேப்ல ஓப்பன் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேப்பர் ட்ரேடிங்லயோ, இல்ல ஒரு லாட்ல பண்ணியோ ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்க. ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்றது அப்படின்றது 1 நாள், 2 நாள் இல்லைங்க. ஒரு 3 மந்த் டூ 6 மந்த்ஸ். பெட்டர் அண்ட் பெஸ்ட் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைச்சாலுமே அத வந்து 3 டைப் ஆஃப் மார்க்கெட், அதாவது சைட்வேஸ், ட்ரெண்டிங், வாலடைல் 3லயுமே நீங்க பார்க்கணும். சைட்வேஸ்னா ஒரே ரேஞ்ச்குள்ள இருக்காது. வாலடைல்னா மேல போகும், திரும்ப கீழ வரும். மேல போகும், கீழ வரும். ஒரு 500 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்னா ஒன் சைடடா போறது. இது எல்லாத்துலயுமே நீங்க டெஸ்ட் பண்ணணும். எந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜின்னு இல்ல. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைச்சாலும் அதுதான் பெஸ்ட்டு. பட் ஸ்டில் நீங்க அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாவது டெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அதுல ரிலையபிலிட்டி என்னன்னு தெரியும். ஏன்னா நீங்க யாரோ சொல்றாங்கன்றதுக்காக நீங்க செய்யாதீங்க. நீங்களே அத எடுத்து ஒரு ஹோம் ஒர்க் மாரி பண்ணி பாருங்க. அப்பதான் ட்ரேடர் ஆக முடியும். அதாவது ட்ரேடிங்குள்ள ஏன் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, இதுல எக்ஸ்ட்ரார்டினரி அவுட்புட் கிடைக்குது. இது வந்தா காரு, வீடு எல்லாம் வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஆனா அதெல்லாம் வரணும் அப்டின்னா, நம்ம இது வந்து எக்ஸ்ட்ரார்டினரி எஃபோர்ட் போட்டா மட்டும் தான் வரும். ஸோ எக்ஸ்ட்ரார்டினரி எஃபோர்ட்னா நம்ம பெரிய பெரிய கல்லையோ, மண்ணையோ தூக்கி போடுறதில்ல. நம்ம இதுக்காக டைம் வந்துட்டு ஹோம் ஒர்க் செய்யணும். நெறைய ஹோம் ஒர்க் செஞ்சா மட்டும் தான் ட்ரேடர் ஆக முடியும். சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும். திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோலயும் சொல்றேன். நீங்க ஸ்ட்ரெய்ட்டா 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனதையும் பை, செல்னு பஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட கேப்பிட்டல் எரோட் ஆயிட்டே இருக்குமே தவிர, நீங்க கண்டிப்பா ட்ரேடர் ஆக மாட்டீங்க. இத பத்தி நெறைய வீடியோஸ் போட்டுட்டே இருந்திருக்கேன். இதுக்கு மேலயும் போடுவேன். ஏன்னா ட்ரேடிங்கோட கோரே அதுதாங்க. நம்ம என்ன டிசிப்ளின் ஃபாலோ பண்றோம், நம்ம என்ன கத்துக்கிறோங்கிறது தான் விஷயமே தவிர, நம்ம போயிட்டு அங்க பஞ்ச் பண்ற ஆர்டர்னால நீங்க வந்துட்டு ப்ராஃபிட்டோ, லாஸோ சம்பாரிக்க மாட்டீங்க. ப்ராஃபிட் வந்தாலும் அந்த ப்ராஃபிட் நிக்காது. ஓகேங்களா? ஸோ 2 பார்ட்டா இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ பாடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரூல்ஸ் ஒவ்வொன்னையும் கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் இதுவரைக்கும் சொன்னது கிளியரா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது இனிஷியல் பேலன்ஸ் பத்தினது. இனிஷியல் பேலன்ஸ்னா ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல இருக்க கேண்டில் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்குங்கிறத செக் பண்றோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிய பொறுத்தவரைக்கும் 300 பாயிண்ட்டுக்கு மேல ட்ராவல் ஆனா மட்டும் தான் ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல ட்ராவல் ஆயிருந்தா மட்டும் தான் மார்க்கெட் வந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுவோம். 300 பாயிண்ட் கம்மியா பண்ணியிருந்தா இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண மாட்டோம். அவ்வளோதான். ஸோ அத வந்து நம்ம எப்படி பிளாட் பண்ணுவோன்றதுக்கு ட்ரேடிங் வியூல ஒரு இண்டிகேட்டர் மூலமா நாம வந்து யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம்னு நான் சொன்னேன். அது நீட்டா 10, 15க்குள்ள என்ன ரேஞ்ச் இருக்குன்னு காட்டிரும். எவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்னு. அது வந்து 300 பாயிண்ட் கம்மியா காட்டுதுன்னா, அந்தந்த நாள ஸ்கிப் பண்ணிருங்க. சப்போஸ் 300 பாயிண்ட் வர நாள் வருது அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ அந்த நாள்ல 300 பாயிண்ட் கீழ இருந்தது. ஸோ அத விட்டுர்றோம். இந்த அன்னைக்கு 10, 15 கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஆ கரெக்ட்டா உங்களுக்கு 300 பாயிண்ட் கரெக்ட்டா வருது. 291, 92, 300 பாயிண்ட் வருது. ஸோ இப்போ 300 பாயிண்ட்ஸ் வரனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம ஹை அண்ட் லோ மார்க் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஹை அண்ட் லோ எப்படி மார்க் பண்ணுவோம்? இங்க வந்துட்டு இது ஹை ஐபிஹெச்ன்னு மார்க் பண்றோம். இத லோ வந்துட்டு ஐபிஎல்ன்னு மார்க் பண்றோம். ஓகேங்களா? இந்த லோ வந்துட்டு ஐபிஎல்ன்னு மார்க் பண்றோம். மார்க் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு அ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐபிஹெச் இருக்குங்களா? இந்த இந்த மாரி இந்த மாரி வந்துட்டு 300 பாயிண்ட்ஸ் இந்த 300 பாயிண்ட்ஸ் வந்தா மட்டும் தான் இந்த ஐபிஹெச்சையும், ஐபிஎல்லையும் நம்ம மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ட்ரேட் வந்துட்டு எப்ப எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஹெச் அதாவது இனிஷியல் பேலன்ஸ் ஹைன்னு சொல்றோம் இல்லைங்களா? இத இனிஷியல் பேலன்ஸ் ஹைன்னு சொல்றோம். இத வந்து இனிஷியல் பேலன்ஸோட லோன்னு சொல்றோம். டவுன் சைடு இருக்கிறத. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இனிஷியல் பேலன்ஸ் லோ கிட்ட வந்து
ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா, நம்ம இங்க பாருங்க மார்க்கெட் இங்கிருந்து வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு 10:55க்கு ஒரு கிரீன் கேண்டில் இனிஷியல் பேலன்ஸ் லோ கிட்ட ஃபார்ம் பண்ணுது. அப்படியே ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணா, இனிஷியல் பேலன்ஸ் லோ கிட்ட ஆல்வேஸ் நம்ம பையிங் பார்ப்போம். ஓகேங்களா? அதே மாரி இனிஷியல் பேலன்ஸ் ஹை கிட்ட நம்ம எப்பவுமே என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங்க்காக பார்ப்போம். அதாவது பார்ப்போம் அப்படிங்கிறது ஓகே. பட் வந்துட்டு எப்போ பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பாசிட்டிவ் கேண்டிலோ, இல்ல நெகட்டிவ் கேண்டிலோ வந்தா தான், கன்ஃபர்மேஷன் வந்தா தான். அதாவது இனிஷியல் பேலன்ஸ் ஹைட்ட செல்லிங் பார்க்கும்போது, நம்ம வந்துட்டு ஒரு ரெட் கேண்டில் வந்தா தான் நம்ம செல் பண்ணணும். இனிஷியல் பேலன்ஸ் லோ கிட்ட வந்துட்டு பையிங் பண்ணணும்னா, ஒரு கிரீன் கேண்டில் வந்தா தான் நம்ம பை பண்ணுவோம். இவ்வளோதாங்க சிம்பிள் ரூல்ஸு. அதாவது மார்க்கெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளியரா கேளுங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி கேட்கும்போது கஷ்டமா இருக்கும். பட் ஈஸி, சிம்பிள் தான். பாயிண்ட்ஸா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் 1 ஹவர் 300 பாயிண்ட் டிராவல் ஆயிருந்தா மட்டும் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்றீங்க. அப்படி 300 பாயிண்ட் டிராவல் ஆயிருக்குன்னா, ஹை அண்ட் லோ அன்னைக்கானது டே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு, திரும்பவும் அந்த ஹை கிட்ட மார்க்கெட் போய் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, செல் பண்றீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இனிஷியல் பேலன்ஸ் அதாவது லோ கிட்ட வந்து ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, நீங்க வந்துட்டு பை பண்றீங்க. கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா அந்த ஹை கிட்டயே வந்து ஃபார்ம் ஆகுமா? லோ கிட்ட ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, அது டிபெண்ட்ஸ் ஆன் கேண்டில் ஸ்ட்ரக்சர வச்சு தோராயமா ஹை அண்ட் லோ கிட்ட ஃபார்ம் ஆகணுங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல ரெட் கேண்டில் வந்தா மட்டும் செல் பண்ணுங்க. இந்த இடத்துல கிரீன் கேண்டில் வந்தா மட்டும் பை பண்ணுங்க. இதுதான் ரூல் நம்பர் 2. ஓகேங்களா? அப்போ நீங்க செல் பண்ணிட்டீங்க. அதாவது இப்ப ஹை கிட்ட ஒரு ரெட் கேண்டில் லோ கிட்ட வந்து ஒரு கிரீன் கேண்டில் வருது. நீங்க செல் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ இருக்கும்? நீங்க கிட்டத்தட்ட 400ல என்ட்ரி குடுத்துருப்பீங்க. உங்களோட ஸ்டாப் லாஸ் 350 கிட்ட இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கும். இந்த ஸ்விங்க்கு லோல. உங்களோட டார்கெட் வந்து 1:2 100 பாயிண்ட்ஸாவது நீங்க எடுக்கணும். 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கீங்கன்னா, 500 வரைக்குமாவது நீங்க டார்கெட் புக் பண்ணணும். ஆனா, அது அன்னைக்கு 600 வரைக்குமே போயிருக்கு. மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. ஓகேங்களா? பட் நீங்க 1:2வது இதுல நீங்க வந்து டார்கெட் எடுக்கணும். இதுதான் வந்துட்டு ரூல் நம்பர் 3. ஓகேங்களா? இன்னைக்கான வீடியோல இத மட்டும் நம்ம பார்ப்போம். நாளைக்கு நான் உங்களுக்கு வர வீடியோல பேக் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அத கிளியரா கவனிங்க. ஒரு மந்தோட சார்ட்ட ஃபுல்லா பேக் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அத பொறுமையா பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து டியூஸ்டேலேருந்து இந்த ஸ்ட்ராட்டஜிய பேக் டெஸ்ட் பண்ணிட்டு ஃபார்வர்ட் டெஸ்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணி பாருங்க. 3, 4 மந்த்ஸ். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் நம்ம அதுல வர ஃபுல்லா அத இன் அண்ட் அவுட் நீங்க அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணிட்டு ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கே அதுலேருந்து நியூ நியூ திங்ஸ் தோண ஆரம்பிக்கும். ஸோ அத பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இத வந்து நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் சொல்றேன். அம் இந்த ஸ்ட்ராட்டஜி அதாவது எத்தன ஸ்ட்ராட்டஜி கேட்டாலும், அதுல வொர்க் பண்ணி நீங்க உங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ, அதுக்கேத்த மாரி தான் ட்ரேடர் ஆக முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டா நான் இன்னைக்கு 3 ரூல் சொல்லியிருக்கேன். இனிஷியல் பேலன்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஹை அண்ட் லோ எப்படி மார்க் பண்ணணும்னு சொன்னேன். 1 ஹவர் 12த் கேண்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். என்ன ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லோ கிட்ட வந்தா பை பண்றோம். ஹை கிட்ட வந்தா செல் பண்றோம். லோ கிட்ட கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அதே மாரி இனிஷியல் பேலன்ஸ் ஹை கிட்ட வந்துட்டு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அப்படி நீங்க செல்லோ, பையோ பண்ணதுக்கு அப்புறமேட்டு, நீங்க வந்துட்டு டார்கெட் வந்துட்டு ரிஸ்க் 1% எடுக்கிறீங்கன்னா, ரிவார்ட் கண்டிப்பா 2% வரணும். இல்ல நீங்க ஸ்டாப் லாஸ் குடுத்துறணும். ஓகேங்களா? 1 ட்ரேட் மட்டும் ஒரு நாளைக்கு எடுங்க. வராத அன்னைக்கு ரெட் கேண்டில், கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகாம இனிஷியல் பேலன்ஸ் ஆகிக்கிட்டு இருந்து அப்படியே பாஸ் ஆகும்போது தேவையில்லாம ட்ரேட் குடுக்காதீங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கான ரூல்ஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவ திரும்ப திரும்ப பாருங்க. இதுல கிளியாரிட்டி கிடைச்சா மட்டும் தான் நாளைக்கு பேக் டெஸ்டிங் கிளியரா புரியும். ஸோ பேக் டெஸ்டிங்கும் கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க போய் இன்னும் இருக்க எல்லா சார்ட்ஸ்லயும் பேக் டெஸ்ட், ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்க. எல்லா மந்த்தும் ஒரே மாரி ப்ராஃபிட் தருமானா, கண்டிப்பா கிடையாது. இதோட வின்னிங் ரேட் 60-70% இருக்கும். அது இருந்தாலே மோர் தென் எனஃப். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் எவ்வளோ நுணுக்கமா இதுல ட்ரேட்ஸ் கிடைக்குதுன்னு நீங்க உங்களுக்கு பண்ண பண்ண தெரிய ஆரம்பிக்கும். இந்த வீடியோல இத பத்தி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்டின்னா, மறக்காம நம்ம சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.